that's the Guerrilla 450. So wow அரே வேற லெவல் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharat and நம்ம கனவுல பார்த்தீங்கன்னா தி ராயல் என்ஃபீல்டு Guerrilla 450 தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் ஸ்பெக் அண்ட் தென் ரைட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு மோட்டார்ஸ் சக்தி ரோட்டில் இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு கையில் வண்டி கொடுத்துருக்காங்க. ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு Guerrilla 450, ஸோ ஹிமாலயன் 450 சேம் ரிசம்பிளில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் ஓவரால் ஸ்பெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் சேமாக தான் இருக்குது ஹிமாலயன் 450க்கும் அண்டு இந்த Guerrilla 450க்கும். ஸோ வண்டி பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மாடர்ன் ரோட்ஸ்டர் எப்படி சும்மா ஜம்முன்னு இருக்கா. ஸோ வண்டியோட லுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் வண்டியோட அந்த ஒரு டார்க் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் பூஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்க்கவே அந்த ஓவராலாக வந்து செம்ம லுக்காக இருக்குது. ஒரு மாடர்ன் ரோஸ்டர் தான் சொல்லுவேன் இந்த வண்டி. ஸோ வண்டியோட ஓவரால் ஸ்பெக் பார்க்கலாம் அண்ட் தென் ரைட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஹிமாலயன் 450யோட ரைட் ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன், அது ஐகார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ இந்த வண்டியோட ஓவரால் ஸ்பெக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்லேருந்து வருவோம். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் ஹிமாலயன் 450யோட ஹெட்லாம்ப்ஸ் தான் வருது, ஹை பீம் லோ பீம் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்இடி, ரியர் இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஷோவா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிமாலயன் 450ல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக டயருக்கு வருவோம். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு 120 செக்ஷன் டயர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Guerrilla 450க்கு தான். ஸோ 120 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஎட் டயர் வருது. ஸோ வண்டியோட டயரோட கிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு 120னா நல்ல ஒரு ப்ராடான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பொறுத்த வரைக்கும் 270 mm சிங்கிள் பிஸ்டன் அண்ட் பைபரி கேலிபர்ஸோட வருது. அண்ட் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ப்ராட் டயருங்கிறதுனால கொஞ்சம் கிரிப்பு நல்லா இருக்கும். டியர் வந்து பார்த்தீங்கன்னா 160 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 310 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பிஸ்டனோட பைபரி பிரேக்ஸ் வருது. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன், ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஸ்டன் அண்ட் டூயல் சேனல் ஏபிஎஸோட வருது. பட் ரியர் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ண முடியாது. ஹிமாலயன் 450ல வந்து ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஏடிவி பைக் கிடையாது. சிட்டி அண்ட் டூரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் மெயினாக யார் இந்த வண்டி எடுப்பாங்க அப்படின்னா ஹிமாலயன் 450 வந்து ஏம் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த வண்டியோட வெயிட் ஆகட்டும், அந்த வண்டியோட அந்த ஒரு லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைடர்ஸால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அண்ட் வண்டியோட வெயிட் அதிகம். அண்ட் மெயினாக ஹியர் கம்ஸ் தி அலாய் வீல். அங்கே வந்து ஸ்போக் வீல் இருக்கும். ஸோ பஞ்சர் ஆனால் அவ்வளோதான். பட் ஹியர் தி அலாய் வீலுங்கும் போது டியூப்லெஸ் டயர். ஸோ பஞ்சர் ஆனாலும் கவலை இல்லை. ஸோ தட்ஸ் தி மேஜர் அப்கிரேடுன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் 120, ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 160 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் 450 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிமாலயன் 450ல இருக்கிற அதே ஸ்பெக் தான் 452cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் அண்ட் 40 bhp அண்ட் 40 Nm டார்க்கோட வருது. ஸோ வண்டியோட பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். பட் மோர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த வண்டியோட வெயிட் அதிகம், இந்த வண்டியோட வெயிட் கம்மி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 11 kg ஹிமாலயன் 450யோட இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோவில் பார்க்கும்போது இந்த வண்டியோட டார்க்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஒரு புல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது அதிகமாக கிடைக்கும் ஹிமாலயன் 450 கம்பேர் பண்ணும்போது. அண்டு ஃபுட் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, பில்லியனில் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் தெரிஞ்சது, ரொம்ப அப்படியே கிளாஷ் ஆகிற மாதிரி தெரியாது. அண்டு பின்னாடி ரியர் டிசைனுமே வந்து பார்க்க நல்லா கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே பிரேக் லைட் இருக்கும் அண்ட் இதுலேயே இண்டிகேட்டர்ஸும் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு பார்க்கும்போது ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் ஹிமாலயன் 450 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த ஓட்டுற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கும் நமக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியே அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா ஹிமாலயன் 450 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப மேலே ஏறி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக அது இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட நம்ம கனெக்ட் ஆன மாதிரி இதோட கான்ஃபிடென்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஹிமாலயன் 450 கம்பேர் பண்ணும்போது. அண்டு அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதியுது கைஸ். அண்ட் டேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 11 லிட்டர் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் நியர் அபவுட் சேம் ஒரு 25 to 30 வந்து மைலேஜ் கொடுக்கும். அண்டு ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹிமாலயன் 450யோட தான். கன்சோல் ஆகட்டும் அண்ட் ஸ்விட்சஸ் ஆகட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ்
அண்டு ஆரன் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கரீலா அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே கன்சோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் கன்சோல் பொறுத்த வரைக்கும் டைமு, இன்ஜின் டெம்பரேச்சர், நியூட்ரல் இண்டிகேட்டர் அண்டு ஸ்பீடு, பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, ஏபிஎஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மோட், எக்கோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் இருக்குது. ரியர் சேனல் ஏபிஎஸ் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க வண்டியோட ஓவரால் ஸ்பெக்கு. ஸோ சேம் அபவுட் ஹிமாலயன் 450 பட் லிட்டில் டிஃபரன்ஸ் அண்ட் இட் வில் ஃபீல் லைக் மோர் டார்க். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். சேம் இன்ஜினாக இருந்தாலும் பின்னாடி செயின்ஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 47 டீத் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 டீத் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வண்டியோட வெயிட்டுமே கம்மி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் டு வெயிட் ரேஷியோக்கு மோர் டார்க் அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த ஒரு த்ராட்டில் எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம்மா ஃபஸ்ட்டு. வா வா நல்ல ஒரு த்ராட்டில் ஃபீல் கிடைக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் BS6 ரைட். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தோட BS6ஓட எக்ஸாஸ்ட் நோட்டு சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இதை ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த புல் தெரியுது, இப்போயே கை விட்டு போகிற மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ நல்ல ஒரு புல் இருக்குது. செகண்ட் கியர்லேயே அந்த ஒரு நல்ல புல் தெரியுது. ஸோ மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. சேம் அந்த ஹிமாலயன் 450யோட அந்த ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அந்த ஒரு புல் அவுட்டு எல்லாமே. பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஜைலாக இருக்குது. அப்படியே அந்த சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ட் வண்டி அப்படிங்குவாங்கள்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுங்கிறது ஓகே. பட் இந்த வண்டி அதோட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. பிகாஸ் அப்படி that's ஸோ பட் ஸ்டில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ ஸ்பீடு போகிறேங்கிறத காட்ட முடியாது. பிகாஸ் ஆஸ் எ டெஸ்ட் ட்ரைவ் வண்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீடோமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பா நல்ல ஒரு டார்க் கொடுக்குது கைஸ். அந்த ஒரு புல் தெரியுது உங்களுக்கு செகண்ட் கியர்லேயே. அப்பா அந்த ஒரு ஜர்க்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு டார்க்கு வண்டி வெயிட்டு கம்மிங்கிறதுனால அந்த வண்டியோட டார்க் வந்து நல்லாவே தெரியுது கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450க்கு இருக்க உள்ள டிஃப்ரென்ஸு. எக்ஸாஸ்ட் நோட் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது. அண்ட் ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைபாக இருக்குது கைஸ். That's the Guerrilla 450. So wow அரே வேற லெவல் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹிமாலயன் 450 எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு அந்த வண்டியோட வெயிட்டுக்காகவும் அந்த வண்டியோட ஹைட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வேணான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இந்த ரோட்ஸ்டர் கிடச்சிருக்கு. அண்ட் Guerrilla 450 அண்ட் அந்த வண்டியோடைய எக்ஸ்ட்ரா டார்க் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு வைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னுமே அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹிமாலயன் 450 ஓட்டியிருக்கேன். பட் அது வந்து ரோடோட கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ அது ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டில் என்ன தான் அது பவர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலும் நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அது அது ஸ்டில் ரோடோட கனெக்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் ஏறிட்டு ஜம்முன்னு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட். பட் அந்த ஒரு டார்க்கு இது அப்படி கிடையாது. ஒரு அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதோட இதோட டெலிவரி அந்த ஒரு பவர் டெலிவரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்பீடாமீட்டர் கன்சோல் மட்டும் இருந்ததுன்னா இந்த வண்டியோட ஸ்பீடு எப்படி போகுதுங்கிறதையும் காட்டியிருப்பேன். டார்க் எவ்வளோ தூரம் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் எவ்வளோ தூரம் ஸ்பீடு போகுதுன்னு காட்டியிருப்பேன். அண்டு கேப்புக்குள்ளே ஓட்டுறதுக்கு சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுக்கு அண்டு ஒரு ட்ராவலிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது கைஸ். பிரேக்கிங் வந்து நல்ல ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் 450 நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ சேம் தான். பட் ஸ்டில் அது வந்து சும்மா ஏறிட்டு நிற்கும். இது வந்து அப்படி கிடையாது.
ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் அதிகம், அது தள்ளுறதுக்கே கஷ்டம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது. அண்டு மித்தபடி இந்த வண்டி ஹைட் அதிகம், இது ஹைட்டு கம்மி. இதுதாங்க ஹிமாலயன் 450க்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்டு ஹேண்டில் பாரே வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும், பட் இது நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ ஹிமாலயன் 450 வந்து வெயிட்டுக்காகவும் ஹைட்டுக்காகவும் அண்டு அது ரெண்டுமே வேண்டாம், அதனால நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். நியர்லி ஒரு 10K கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுது அது கம்பேர் பண்ணும்போது. அண்டு பவர் டார்க் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரா ஃபீல் கொடுக்குது, அதுதான் சொல்லி ஆவேன். ஓட்டுறதுக்கு ஆஹா நல்லா இருக்குது. இந்த வண்டியில் நல்லா இட்டு போடலாம் மாட்டிருக்கு கைஸ். வண்டியோட ஹீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இருக்குது. ஸ்டில் 450cc இல்லை, ஸோ அந்த ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி எல்லாம் வண்டி ஓட்டும்போது ஒரு ஜீன்ஸ் அண்ட் ஷூ வந்து கொஞ்சம் மஸ்ட்டாக வியர் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போதும் சரி, அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு கிரிப்பு கொடுக்கும். என்றைக்குமே ஷூ போட்டுட்டு ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற கிரிப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் ஆர் தி Guerrilla 450 ரைட் ரிவ்யூ அண்ட் தி ஓவரால் ஸ்பெக். ஸோ வண்டி பார்க்கவே செம்ம ஜம்முன்னு இருக்குல்ல. ஸோ மாடர்ன் ரோட்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது காம்பேக்டாக அஜைலாக சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுக்கு கேப்பில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. வண்டியோட வைப்ரேஷன்லாம் ஒன்றுமே இல்லை காஷ். இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சா, ரேடியேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ரேடியேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வண்டியோட ப்ரைஸுக்கு வருவோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,89,000 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அனலாகில் கொடுத்துருப்பாங்க. அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,89,000 ஸ்டார்டிங் வேரியண்ட். மிட் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 lakh அண்டு டாப் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 3,06,000 வருது. ஸோ டாப் வேரியண்ட்டுக்கும் மிட் வேரியண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் தான் வருது. அண்டு லோ வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா அதில் அனலாகில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. 6,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ். ஈரோடு மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்டு, சக்தி ரோட்டில் இருக்குது. அண்ட் ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி அண்ட் Guerrilla 450 வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது, வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அண்ட் வண்டி ஓட்டுறதுக்கே செம்ம ஜம்முன்னு இருக்குது, நல்ல ஒரு அஜைலாக அப்படியே ஜம்முன்னு சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.